க்குள்ளாக நம்ம போடலாம். வாசிப்போம். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிப்போம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது வருஷத்தின் உங்களுக்கு முதலாம் மாதமாக இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேலின் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் தெரிந்து கொள்ள கடவர்கள். போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில் சந்தோஷமா இருக்கீங்களா? இங்கே பேசும்படியாக வாய்ப்புகள் கொடுத்த ஊழியர்களுக்காகவும் சபை மக்களுக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் அங்கே பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி என்ன பண்ணுமா, ஒரு ஆட்டை வாங்கி என்ன பண்ணணும், அதை பலி செலுத்தப்பட வேண்டும் அப்படி சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 5ஆம் வசனம் வாசிப்போம். 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் வாசிப்போம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரையும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம், இது பழைய ஏற்பாட்டு காலத்துல யூதர்கள் ஒரு ஆசரித்த ஒரு முறைமை தான் இந்த இடத்துல நடந்தது. நமக்காக இந்த இடத்துல இங்கே சொல்லப்படுது ஒரு காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. யூத ஜனங்கள் அந்நாட்கள் என்ன பண்ணாங்க, ஒரு ஆடு ஒன்று என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு பாவம் ஏதாச்சும் செஞ்சானா போகணும், ஒரு ஆட்டை ஒன்று வாங்கி என்ன பண்ணணும், கொண்டு வந்து அவங்க எங்கன்னா பெத்லகேம்ல இருப்பாங்க. பெத்லகேம்ல இருந்து எருசலேமுக்கு போய் அங்கிருந்து ஒரு வயதான ஒரு வயது எந்த ஒரு ஆடு, ஒரு வயசு ஒரு வருஷம் ஆயுள் எந்த ஒரு ஆடு இருக்கோ, அந்த ஆடை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, எருசலேமிலே பலி செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 3 காரியங்களை உங்க மத்தியில என்ன பண்ற வைத்து விட்டு கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது, இந்த பண்டிகையை யூதர்கள் அந்நாட்டில் இருந்த யூதர்கள் எப்படி ஆசரித்தார்கள். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவானவர் அவருக்குள்ள எப்படி இந்த காரியம் நிறைவேற்றப்பட்டது. மூன்றாவது, நமக்கு இந்த காரியங்கள் எப்படி நிறைவேற்றப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல யூதர்கள் அவங்க எப்படி இதை ஆசரிச்சாங்க இந்த பண்டிகையை. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த பண்டிகை எப்படி நிறைவேற்றப்பட்டது. மூன்றாவது, நமக்குள்ள இந்த பண்டிகை எப்படி நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நாட்கள்ல இங்க பார்த்தீங்கன்னா, இங்க யூதர்கள் அவங்க ஆசரித்து வந்த பண்டிகை தான் இந்த ஒரு பண்டிகை சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவன் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த பண்டிகை நம்ம கொண்டாடணும், எந்த பண்டிகை நம்ம கொண்டாடக்கூடாது அப்படி சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணியிருக்கார், நம்மளுக்கு முன்னதாகவே அவர் சொல்லிட்டு போயிருக்கார். நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16, 17. போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பதாங்க. அவைகள் நல்லா கவனிங்க, அவைகள் வருங்காரியத்துக்கு நிழலாக இருக்கிறது. அவைகள் பொருள் கிறிஸ்துவை பற்றினதாக இருக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கொண்டாடுற பண்டிகை எப்படி இருக்கணுமா, வருங்காரியங்களுக்குரியதாக இருக்கப்பட வேண்டுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நம்ம இந்த பண்டிகையை நாம் ஆசரிக்கப்பட வேணும், ஆசரிக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் தெய்வம் நமக்கு சொல்றாரு. ஹல்லேலூயா. நீங்கள் நான் வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 2, 4, 5 பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்றாரு, நீங்கள் இந்த பண்டிகையை நீங்கள் ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, தேவன் நமக்கு சொல்லியிருக்காரு.
மற்ற பண்டிகையில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறாங்க, இது அநேக பண்டிகையில் என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனாலும் நாம் முக்கியமாக இந்த பண்டிகை தான் கொண்டாடப்பட வேண்டும் என்று என்ன பண்ணுறாரு தேவன் நமக்கு முக்கியமாக சொல்லிட்டு போயிருக்காரு. ஹல்லேலூயா. நீங்கள் யாத்திராகமம் அந்த 23 பார்க்கும்போது சொன்ன 4 பார்க்கும்போது இது கர்த்தருடைய பண்டிகை, இதை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் அப்படி சொல்லுவார். அதே இங்கிலீஷ் பைபிள் ஆங்கில வேதாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய பண்டிகை, என்ன பண்ண நீங்கள் இதை ஆசரிக்கணும் நீங்கள் அப்படி சொல்லிட்டு தேவன் சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு காரியங்களை உங்களுடைய போதகர் என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த பண்டிகையை ஆசரிக்கும்படியாக இதுக்குரிய காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த காலத்துக்குள்ளே போகணும், அந்த பண்டிகையை நம்ம என்ன பண்ணணும், சரியாக கொண்டாடணுன்றதுக்காக உங்களுக்கு போதகர் என்ன பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு காரியத்தை உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்கிறாரு. இப்போ இங்கே இங்கே சொல்கிறாரு, நீங்கள் வருங்காலத்துக்குரிய பண்டிகை என்ன பண்ணீங்க, ஆசரிங்க அந்த பண்டிகையில் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. வருங்காரியங்களுக்குரிய வரப்போகிறார், நம்மளை 2ஆம் வருகையில் வந்து நம்மளுக்கு கொண்டு செல்ல போகிறாரு. ஆனால் அதற்கு நாம் பாத்திரவான்களை காணப்பட வேண்டும் என்றால் இந்த பண்டிகையில் நம்ம என்ன பண்ணோமா, ஆசரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பண்டிகை நம்ம என்ன பண்ணோமா, இந்த பண்டிகை நம்ம கொண்டாடப்பட வேண்டும் அப்படி சொல்லிட்டு தேவன் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம யாத்திராகமத்தில் வாஸ்து பிரகாரம் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாங்க, ஒரு யூதர் யாராச்சும் பாவம் செஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு ஆட்டை கொண்டு வந்து அந்த ஆட்டை என்ன பண்ண 10ஆம் தேதி அந்த ஆட்டை என்ன பண்ணணுமா அவங்க வாங்கி அது என்ன பண்ணணும், அவங்க வைத்திருந்து 14ஆம் தேதி வரையும் என்ன பண்ணுமா, 4 நாள் என்ன பண்ணுமா அந்த ஆட்டை அவங்களிடத்துல என்ன பண்ணுமா வைத்திருந்து அதன் பிறகு என்ன பண்ணுமா அவங்க அதை பலி செலுத்தப்பட வேண்டும் அப்படி சொல்லிட்டு தேவன் சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டு கொண்டு வந்தானா பண்ணிடணும், பலி செலுத்திடணும். அது அவங்க வைத்திருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் சொல்கிறாரு, நீங்கள் 10ஆம் தேதி போய் என்ன பண்ணுங்கள், அதை நீங்கள் வாங்குங்க, 14ஆம் தேதி போய் என்ன பண்ணுங்கள், அதை நீங்கள் பலி செலுத்துங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. யூதருடைய காலண்டர், அவங்களுடைய காலண்டரில் பார்த்தீங்கன்னா நிசான் மாதம் முதல் மாதத்திலே அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு இந்த பண்டிகையை இந்த மார்ச் மாதம் கடைசி அல்லது ஏப்ரலுடைய முதல் வாரத்தில் நம்ம என்ன பண்ணோம், அதை ஆசரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இந்திய காலண்டர் பிரகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது நம்ம இந்த பண்டிகையை நம்ம ஆசரிக்கணும். ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வந்து 10ஆம் தேதி வாங்கி 14ஆம் தேதி நம்ம வைத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த 4 நாட்கள் எதற்காக அவங்க அந்த ஆடை வைத்திருக்குன்னா, அந்த ஆடுகளிடத்தில் ஏதாச்சும் பழுதற்றது, ஏதாச்சும் குறை இருக்கா, ஏதாச்சும் காயம் இருக்கா, ஏதாச்சும் பீருண்டு படப்பட்டிருக்குதா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அந்த ஆடை 4 நாள் என்ன பண்ணுமா பரிசோதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அதே அதிகாரத்தில் அந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அது பழுதற்றதாய் காணப்படணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன பண்ணுமா, பழுதற்றதாய் காணப்படணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அது பழுதற்றது, ஒரு குற்றமும் ஒரு குறையும் அதுக்கிட்ட இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் அதை 14ஆம் தேதி அதை என்ன பண்ணலாம், நீங்கள் அதை அடித்து நீங்கள் என்ன பண்ணணும், புசிக்கணும், அந்த பண்டிகை நீங்கள் ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே நீங்கள் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பண்டிகை குறித்து சொல்லியிருப்பார். 7 பண்டிகையும் முதல் 3 பண்டிகை முதல் வருகையை குறித்து சொல்லப்படுகிறது. கடைசி 3 பண்டிகை 2ஆம் வருகை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த நடுவில் இருக்கிற அந்த ஒரு பண்டிகையை நாம் ஆசரிக்கும்படியாக தேவன் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த நேரம் இல்லாதனால என்ன பண்ண உங்களுக்கு நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். அந்த முதல் 3 முதலாம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த கடைசி 3 பண்டிகை 2ஆம் வருகை குறித்ததுக்கான இருக்கிறது. அது நடுவில் இருக்கிற ஒரு பண்டிகை நாம் ஆசரிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அன்றைக்கு இந்த ஆடை அவங்க எப்படி பலி செலுத்தணும் அப்படி சொல்லிட்டு தேவன் சொல்லிட்டாரு. இன்றைக்கி எத்தனையோ நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் இன்றைக்கி எல்லோரும் என்ன நம்ம கொண்டாடப்படுகிறோம். நம்ம முதல்ல யாருக்கு அறிவித்தார், முதல்ல சுவிசேஷத்தை யாருக்கு அறிவித்தார், மெய்ப்பர்களுக்கு என்ன பண்ணார், அறிவித்தார். மெய்ப்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஊரில் என்ன பண்ண, உங்களுக்கு பெத்லகேம் ஊரில் பிறப்பாரு, போய் பாருங்கள் அப்படி சொல்லிடுறேன். சரி, ஒரு குழந்தை பிறக்கும்னா என்ன பண்ணிடலாம், அந்த குழந்தை போய் பாருங்கள், ஒரு அடையாளத்தை என்ன பண்ணிடணும், சொல்லிடணும். ஆனால் அவங்க சொல்லப்படும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்படும் போது வேறு ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மாட்டு கொட்டாயில் பிறந்திருக்கலாம், இல்லை ஒரு சத்திரத்தின் முன்னணையில் பிறந்திருக்கலாம். அப்படி ஏதாச்சும் அவர் என்ன பண்ணலாம், அடையாளத்தை கொடுத்துருக்கலாம். அவர் சொல்கிறாரு, பிள்ளைய துணிகளினால் சுற்றி முன்னணையில் கிடைத்திருக்க காண்பீர்கள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹல்லேலூயா,
ஏதாச்சும் ஒரு குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கிற மெத்துன்னு இருக்கிற என்ன பண்ணாங்க, துணியில் போட்டு அந்த குழந்தைய படுக்க வைப்பாங்க. சரி, அந்த குழந்தைய துணியெல்லாம் சுற்றுவாங்களா? அப்படி ஒரு பிறந்த குழந்தைய துணியெல்லாம் சுற்றி வைப்பாங்களா? சுற்றி வைக்க முடியாது, வைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல சொல்கிறாரு தேவன் என்ன பண்ண, ஒரு அடையாளத்தை சொல்கிறாரு, பிள்ளையை துணிகளினால் சுற்றி வைத்திருக்க, முன்னணியில் வைத்திருக்க காண்பீர்கள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறார் அந்த இடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எதற்காக இந்த அடையாளத்தை மெய்ப்பர்களுக்கு, இன்றைக்கி மெய்ப்பர்கள் ஒரு ஏழை ஜனங்க, அதனால் அவர்களுக்கு தேவன் முதலாவது அறிவித்தார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அநேகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெய்ப்பர்கள் ஏழை ஜனங்கிறதுனால அவருக்கு முன்பதாக அறிவிக்கப்படலை. அப்படி என்பதுக்காக இன்றைக்கி இருக்கிற மெய்ப்பர்கள்னால் ஏழைகளாக இருக்கலாம். அன்றைக்கு மெய்ப்பர்கள் தான் பணக்காரங்க. அன்றைக்கு யார் பணக்காரங்க? மெய்ப்பர்கள் தான் பணக்காரங்க. நம்முடைய 12 கோத்திரத்தார்களும் மெய்ப்பர்கள். நம்முடைய 12 கோத்திரத்தான் யாருங்க? மெய்ப்பர்கள். அவர்கள் எல்லாருமே அன்றைய காலகட்டத்தில் மெய்ப்பர்கள் பணக்காரங்க, அவர்கள் ஏழைகள் அல்ல. ஹல்லேலூயா. முழு உலகத்துக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது தான் இயேசு பிறப்பு. முழு உலகத்துக்கும் அறிவிக்கப்படணும் தான் அவருடைய வாஞ்ச விருப்பம். இவர்களுக்கு மட்டும் அறிவிக்கப்படுவது என்பதல்ல. ஹல்லேலூயா. இவர் ஏன் மெய்ப்பர்களுக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு, நல்லா கவனிங்க, ஒரு ஆடு இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குன்னா, அந்த ஆட்டுக்குட்டி அந்த நாட்களில் போய் பலி செலுத்தணுன்னா இந்த மெய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு ஈர துணியில் அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்களாம், சுற்றி ஈர துணியில் என்ன பண்ணுவாங்க, நல்லா சுற்றி அதை அப்படி கீழே வச்சு பார்ப்பாங்களாம். அதில் ஏதாச்சும் குற்றம் குறை இருக்கா, இந்த ஆடு பலி செலுத்தப்படுவதற்கு தகுதியாக இருக்கா அப்படி சொல்லிட்டு மெய்ப்பர்களால் மட்டும்தான் கண்டு கொள்ள முடியுமா. அதை மற்றவர்களால் அதை என்ன பண்ண முடியாது, இது பலி செலுத்த முடியும், இதில் குறை இருக்குது அப்படி சொல்லிட்டு வேறு யாராலும் என்ன பண்ண முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. மெய்ப்பர்களால் மட்டும் தான் பண்ண முடியாது, தெரிஞ்சு கொள்ள முடியுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்காச்சும் ஒரு குழந்தை ஒன்று பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை எப்படிலாம் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆனால் பிதாவாகிய தேவன் நம்மேல வைத்த அன்பின் நிமித்தமாக அந்த பிறந்த குழந்தைய பிறந்த உடனே அது பலி செலுத்தப்படுவதற்கு தகுதியானதா பழுதற்றதா என்று இயேசுவானவர் மெய்ப்பர்களால் சோதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்காக? ஏதோ குழந்தை பிறந்துச்சுன்னா அப்போ அந்த குழந்தைய குறித்து ஒரே சந்தோஷம். நீ நல்லா கவனிங்க, அந்த குழந்தையினுடைய பிறப்பை நிமித்தமாக முழு உலகத்திற்கு ஒரு சந்தோஷம் உண்டாச்சு. ஆனால் இயேசுவானவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன இல்லை, சந்தோஷமே காணப்படுமா? ஒரு பிறந்த குழந்தை போய் இது சாகுமா, எப்போ சாகும், இது சாகிறதுக்கு தகுதியான்னு போய் யாராச்சும் பார்த்தா யாராச்சும் என்ன பண்ணுவாங்க, ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்குமா? அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த குழந்தை பிறப்பை நிமித்தமாக முழு உலகத்துக்கு என்னது, சந்தோஷம். ஆனால் அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் என்னது, ஒரு வருத்தமான, அதை பொறுத்து என்னடா இது, ஒரு பிறந்த குழந்தை உடனே பலி செலுத்தணுமா, ஒரு வருத்தமான காரியம். அந்த குழந்தைக்கு வருத்தமான காரியமாக இருந்தாலும் முழு உலகத்திற்கு சந்தோஷமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாமே ஏன் தேவன் செய்கிறான்னா, நம்மேல வைத்த அன்பின் நிமித்தமாக, நம்மேல வைத்த இரக்கத்தின் நிமித்தமாக தேவன் என்ன பண்ணுறார், இதை நமக்காக உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ காரியங்களை தேவன் நமக்காக பண்ணியிருக்க போது நம்ம என்ன பண்ணோம், அவருக்காக இந்த பண்டிகையை சரியான விதத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஆசரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இதை கொண்டாடப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு ஆட்டை பலி செலுத்தி அந்நாட்கள் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த பண்டிகையை ஆசரித்து முடித்தார்கள். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த பண்டிகை யாருக்குள்ள நிறைவேற்றப்பட்டது, யாருக்குள்ள, இயேசுவானவருக்குள்ள. அவருக்குள்ள எப்படி நிறைவேற்றப்பட்டதுன்னா, இயேசுவானவர் அவர் அந்த 3 வருஷம் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஊழியத்தை ஓட்டத்தை என்ன பண்ணுறாரு, செய்து முடிக்கிறார். செய்து முடிச்சுட்டு அதன் பிறகு அவர் திரும்பி பெத்லகேமிலிருந்து திரும்பி எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிறார் இயேசுவானவர். ஹல்லேலூயா. திரும்பி எங்கே கொண்டு போய் எங்கே வராரு, பெத்லகேமிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வரப்படுறாரு. நல்லா முதல்ல நான் சொன்னேன், முதல்ல அந்த ஆட்டுக்குட்டி அவங்க எங்கே போய் வாங்கணும், பெத்லகேம்ன்ற ஊரில் போய் அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வந்து எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் போய் என்ன பண்ணோம், அந்த ஆடை அவங்க ஆசரிக்கணும், பலி செலுத்தப்பட வேண்டும் அந்த அந்நாட்களில். அதே போல் இயேசுவானவரும் அந்நாட்களை ஊழியத்தை செய்து முடிச்சு மற்ற இடங்களுக்கு போயிருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி என்ன பண்ணார், பெத்லகேம் என்ற ஊரில் நீங்கள் வாசிக்கலாம், மார்க்கில் பார்க்க முடியும், லூக்காவில் பார்க்க முடியும். திரும்பி பெத்லகேம் என்ற இடத்துல இருந்து எருசலேமுக்கு என்ன பண்ணுறாரு, தேவாலயத்துக்கு கடந்து வரப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு வசந்த வாசிப்போம், மார்க் இந்த சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம்
லூக்கா வாசிப்போம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லூக்கா 20:21. வாசிப்போம், அடுத்து வாசிப்போம். 20:21. போதும். ஹல்லேலூயா. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவரை அவர் மேலே அவர் வந்துட்டார். பெத்லகேம்லேருந்து எருசலேம். மார்க்கில் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும், லூக்காலையும் பார்க்க முடியும். அவர் பெத்லகேம்லேருந்து எருசலேமுக்கு வந்துட்டார். எருசலேம் வந்த பிறகு இவரை இப்போ அந்த 4 நாட்கள் என்ன பண்ணுறாங்க, இவரை சோதிக்கிறாங்க. அவருடைய பேச்சில் ஏதாச்சும் குற்றம் வருமா, அவர் ஏதாச்சும் தப்பாக பேசுகிறாரா பார்ப்போம். ஏதாச்சும் தப்பாக ஏதாச்சும் பேசிட்டாருன்னா அவர் என்ன பண்ணிடலாம், அவரை கொண்டு போய் நம்ம உடனே என்ன பண்ணலாம், சிலுவையில் அரைஞ்சிடலாம். அவங்களுடைய பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தார்கள் அவர்கள். முதலாவது ஹல்லேலூயா. முதல்ல எதில் குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்துவரை. அவருடைய பேச்சில் ஏதாச்சும் அவர் தவறாக பேசுவாரா, அதில் தவறாக பேசினார்னா நம்ம அவர் என்ன பண்ணிடலாம், பலி செலுத்திடலாம் அப்படி சொல்லிட்டு அவருடைய பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தார்கள். இப்போது அதே அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிப்போம். 27, 28. போதும் போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் நம்ம எதில் குற்றம் கண்டுபிடிக்க முடியும் பார்த்தாங்க, அவருடைய பேச்சில் ஏதாச்சும் ஒரு குற்றம் வருதான்னு என்ன பண்ணாங்க, அவங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்க. ரெண்டாவது அவருடைய உபதேசத்தில், அவர் சொன்ன உபதேசத்தை வைத்து அவர் மேலே குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக என்ன பண்ணுறாங்க, அவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை வைத்து அவர் மேல் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக என்ன பண்ணுறாங்க, உபதேசத்தினால் என்ன பண்ணுறாங்க, அவர் குற்றம் ஏதாச்சும் காணப்படுதா என்ன பண்ணுறாங்க, திரும்பி உபதேசத்தினால் என்ன பண்ணுறாங்க, அவர் சோதிக்கப்படுகிறார் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்துல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஏதாச்சும் உபதேசத்தில் அவர் குற்றம் வருமா அவர் மேலே அப்படி சொல்லி என்ன பண்ணுறாருங்க, கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. இப்போ மூன்றாவது லூக்கா 23 4ஆம் வசனம் வாசிப்போம். போதும். ஹல்லேலூயா. இப்போது இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த மனுஷன் மேலே எந்த ஒரு குற்றத்தையும் எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணலான்னு கண்டுபிடிக்கப்படலை அப்படி சொல்லிட்டு சொல்கிறார் இந்த இடத்துல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, குற்றம் கண்டுபிடிக்கப்படலை. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, முதல்ல அந்த ஆட்டுக்குட்டியை பலி 10ஆம் தேதி வாங்கிட்டு 14ஆம் தேதி போய் பலி செலுத்தணும். அந்த 4 நாட்களுக்குள்ளே என்ன பண்ணாங்க, இவர் பலி அந்த ஆடு ஏதாச்சும் குறை இருக்கா அந்த ஆடு மேலே என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. இப்போ அதே போல் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்துட்டாரு, இவர் மேலே ஏதாச்சும் குற்றம் இருக்கா, குறை இருக்கா, இவர் பலி செலுத்தப்படணும் அப்படி சொல்லிட்டு இப்போ அதை குறித்து என்ன பண்ணுறாங்க, ஏதாச்சும் தேடுறாங்க. ஆனால் இங்கே சொல்கிறாங்க யாதொரு குற்றமோ காணப்படலை அவர் மேல் சுமத்துவதற்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போது அவர் எருசலேமுக்கு வந்த பிறகு இப்போ இந்த இடத்துல ஒரு 3 நாட்கள் என்ன பண்ணுறாரு, பரிசேயர்னால சதுசேயர்னால இவர் சோதிக்கப்படுகிறாரு. இவர் பலி செலுத்தப்படுவதற்கு என்ன பண்ணுறாரு, சோதிக்கப்பட்டார் இந்த இடத்துல. ஹல்லேலூயா. இப்போ பலி செலுத்த சோதிக்கப்பட்டோம், இவர் தகுதியானவர்னு என்ன பண்ணிச்சு. இப்போது அவங்களே என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சர்டிஃபிகேட் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க ராஜாவே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இவர் எந்த ஒரு குற்றமும் இவர் மேலே காணலை, ஆனால் என்ன பண்ண மாட்டேன் இவரை நான் இதை பலி செலுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பிலாத்தை என்ன பண்ணுறாரு, அனுப்பி விட்டுறாரு அந்த இடத்துல. ஹல்லேலூயா. இப்போ இவங்க எல்லாத்தையும் செஞ்சுறாங்க. இப்போ எவ்வளோ முற்படுறாங்க, ஏதாச்சும் இவர் குற்றப்படுத்தினா தான் என்ன பண்ண முடியும், பலி செலுமே. ஏதாச்சும் ஒரு தவறு நம்ம மேலே குற்றப்படுத்தினா பிடிச்சி அவங்களுக்கு ஜெயிலில் போட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். ஆனால் இவர் மேலே குற்றமே இல்லையே, எப்படி இப்போ இவர் மேலே என்ன பண்ணுறது, சிறையில் போகிறது அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ பொய் சாட்சிகள் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ அவங்க பொய் சாட்சிகளை உண்டு பண்ணிட்டாங்க. இப்போ பொய் சாட்சி இந்த பக்கம் ஒரு சாட்சி, இந்த பக்கம் ஒரு சாட்சி சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற சாட்சி வேற ஒரு பக்கமாக இருக்குது, இவங்க சொல்கிறது வேற ஒரு சாட்சியாக இருக்குது. 2 சாட்சியும் ஒரேபடியாக என்ன பண்ணல, ஒற்று போகலை அந்த இடத்துல. ஹல்லேலூயா. இப்போ 2 சாட்சியும் ஒற்று போகலை. இப்போ அதையும் என்ன பண்ணிடுறாங்க, இவர் பலி செலுத்தப்படுவதற்கு தகுதியாக பலி செலுத்தப்பட முடியாது அப்படி சொல்லிட்டு இப்பயும் விட்டுறாங்க. இப்போ அடுத்தபடியாக இப்போ ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் கேட்குறாங்க ஒரு இடத்துல, நீ உண்மையாகவே தேவனுடைய குமாரனா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதற்கு அவர் ஒன்றும் சொல்ல, ஆம்
நீ சொல்லுகிறபடி தான் அப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணாங்க, இவர் சொல்கிற ஒரு வார்த்தை தான், அவ்வளோதான், இவர் சொல்லிட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் தேவனுடைய குமாரன்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சு என்ன பண்ணாங்க, அவரை பலி செலுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் மேலே எவ்வளோ குற்றங்களை சுமத்தியும் பொய் சாட்சிகளை உண்டு பண்ணியும் இவர் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக என்ன பண்ணார், பலி செலுத்தப்படுவதற்காக கொண்டு போனார். பலி செலுத்தவும் பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படி நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்ப்போம், வாசிப்போம். எபிரேயர் எழுதின புஸ்தகம், யோவான் எழுதின புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், 1:29. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி. போதும். ஹல்லேலூயா. இவர் யாரா, உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி. இன்னொரு வசந்த வாசிப்போம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், வேகமாக வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். வாசிப்போம் தொடர்ந்து. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்தியிருந்தவனாயும் இருப்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் போதும், என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நாட்களில் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டானா என்ன பண்ணுவாங்களாம், ஒரு ஆட்டை என்ன பண்ணுவாங்களாம் கொண்டு வந்து அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்தி தன்னுடைய பாவத்தை தீர்த்துடுவாங்க. அவ்வளோதான் இந்த பாவங்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில சபைகள், அநேக சபைகளில், மற்ற உபதேசம் உள்ள சபைகளில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டாங்கன்னா ஒரு கூண்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த கூண்டில் போய் நின்று இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மனுஷன் இடத்துல இவங்க செஞ்ச பாவத்தை என்ன பண்ணுவாங்க, இருக்கிற இடத்துல சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பாவத்தை அவங்க மன்னிச்சிடுவாங்க. உடனே இவங்க பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்துடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் சில சபைகளில் என்ன பண்ணிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக ஒரே தரம் என்ன பண்ணாரா, பலியாக்கப்பட்டார். நம்முடைய மொற்ற இங்கே இருக்கிற சபையில் இருக்கிற இவர்களுடைய உங்களுடைய பாவங்களுக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்தினுடைய பாவங்களுக்காக ஒரே தரம் என்ன பண்ணாரா, பலியாக்கப்பட்டார், பலி செலுத்தப்பட்டார் இயேசு கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக, நாம் அந்த தேவனுக்குள்ளாக தேவனோடு பிரவேசிக்கும்படியாக அவர் நமக்காக என்ன பண்ணாரா, பலியாய் செலுத்தப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆசாரிய வருஷத்துக்கு ஒரு முறை போய் என்ன பண்ணா, அடிக்கடிக்கு போய் பலி செலுத்தினானா, அப்படி செலுத்தியும் அந்த பலிகள் அவருடைய பாவங்களை நிவர்த்தி செய்யவில்லை. அந்த பாவங்கள் என்ன பண்ணல, அவர்களுடைய பாவங்களை போக்க முடியவில்லை அந்நாட்களில். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரே தரம் பலி செலுத்தப்பட்டார். அந்த ஒரு தரம் பலி செலுத்தப்பட்ட நிமித்தமாக முழு ஜனங்களுக்கும் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நம்முடைய பாவங்கள், நம்முடைய சுமைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரா, அவர் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒரு தரம் பலி செலுத்தப்பட்டதுனால நம்முடைய வாழ்க்கையின் பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு ஒப்பிக்கப்பட வேண்டும். இன்னொரு வசந்த வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு
நல்லா கவனிங்க, அவர் ஒரு தரம் பலி செலுத்தப்பட்டுட்டார். இப்போ தமக்காக அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முதல் வருகையில் வந்தார், நம்முடைய பாவங்களுக்காக பலி செலுத்தப்பட்டுட்டு போயிட்டாரு. இப்போ ரெண்டாவது முறை அவர் நமக்காக ரெண்டாம் வருகையில் வரப்படும் போது பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாகிய நம்ம தேவன் அவரோடு கூட என்ன பண்ண கொண்டு செல்லப்படுவதற்காக அவர் வருவார். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன், தமக்காக காத்து கொண்டிருவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி ரெண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அவர் ஒன்றும் இல்லாமல் பாவம் இல்லாதவரா, அவர் பாவம் இல்லாதவரை போல காணப்பட்டாலும் நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்ணார், மரிச்சிட்டார் முதலாம் வருகையில். இப்போ ரெண்டாம் வருகையில் பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நமக்காக, அவர் பாவத்தில் மீட்கப்பட்டிருந்த நமக்காக என்ன பண்ணுவாரா, நம்மை கொண்டு செல்லும்படியாக ரெண்டாம் வருகையில் அவர் காணப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்கள், முதலாவது யூதர்கள் இந்த பண்டிகை என்ன பண்ணாங்க, அவர்கள் அவருடைய முறைமையின்படி அவர்கள் ஆசரித்தார்கள். ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவர்களுக்குள்ள இந்த பண்டிகை இந்த 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 காரியங்கள் நிறைவேற்றப்பட்டது. மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளேயும் இந்த காரியங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்றைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனே, இன்றைக்கு எங்களுக்கு தகப்பனே இரக்கம் செய்திருக்கிறாச்சா அப்பா, நீர் ராஜா அப்பா, உம்முடைய அன்பை தகப்பனே எங்களுக்காக நீங்கள் வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிற தகப்பனே சொல்லி கேட்கலாம். பிதாவே பார்க்கலாம், பிதாவை நோக்கி கேட்கலாமா? தகப்பனே, எங்களுக்காக ராஜா அப்பா, நீ உம்முடைய சொந்த குமாரன் என்று நீ பாராமல் ராஜா நீர் எங்களுக்காக நீ பலி செலுத்தப்படுவதற்கு எங்களுக்காக நீங்கள் அனுப்பியிருக்கீங்க தகப்பனே. அப்பா, அதற்கு நாங்கள் ஏற்றபடி ராஜா நீர் எங்களுக்காக உம்முடைய பிள்ளையை நீங்கள் விலைக்கரமாக நீங்கள் கொடுத்துட்டீங்க தகப்பனே. நாங்கள் இன்றைக்கு அதற்கேற்ற அந்த அந்த பலிக்கேற்ற நாங்கள் அந்த ஜீவியத்தை நாங்கள் இன்றைக்கி நாங்கள் பாவம் இல்லாமல் நாங்கள் ஜீவிக்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் மறிச்சிட்டீங்க, எல்லாம் நீங்கள் செய்துட்டீங்க தகப்பனே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் உமக்கு பிரியமாய் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் காணப்படுகிறோமா? அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் பலவீனராக இருந்தாலும் தகப்பனே அப்பா உம்முடைய பலனங்களை தாங்கிட்ட தகப்பனே. அப்பா, நாங்கள் சில நேரங்களில் தகப்பனே நாங்கள் பலவீனராக இருக்கிறதுனால ராஜா எங்களுடைய சரீரத்தின் பலவீனத்தின் நிமித்தமாக தகப்பனே சில வேளைகள் நாங்கள் உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்யலாம் தகப்பனே. ஆனால் உம்முடைய பலன் அந்த இடத்துல எங்களை தாங்கட்டும்ப்பா அப்படி சொல்லிட்டு கேட்கலாமா? இன்றைக்கி அவருடைய பலன் நம்மை தாங்கும்படியாக இந்த காலை வேளையில் நமக்கு வந்திருக்கிறது. அவருடைய இரக்கம் கிருபை அவருடைய அன்பு இன்றைக்கு நம்முடைய காலை வேளையில் இன்றைக்கி நம்மை காணும்படியாக வந்திருக்கிறது. கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? அப்பா, நீங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படி சொல்லிட்டு கர்த்தரை பார்த்து கேட்கலாமா? அப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கொஞ்சம் நம்ம ஒரு 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 நிமிஷம் மாத்திரம் அப்படியே கொஞ்சம் ஒப்பு கொடுக்கலாமா நம்ம தேவனுடைய பாதத்தில்? அப்பா, என்னுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நீர் ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தது போல தகப்பனே இன்றைக்கு உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜீவபலியாக எங்களே ஒப்பு கொடுக்க எங்களை நாங்கள் விருப்பப்படுகிறாச்சா? அப்பா, நீ உம்முக்கு நுகர்ந்ததாய் நீ எங்களை நுகர்ந்து கொள்ளுங்க தகப்பனே அப்படி சொல்லிட்டு கேட்கலாமா? சக்கராதிரியோதிரி அக்கலரபது சக்கலரபா இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா, நன்றியோட துதிக்கிறோம். சக்கராதிரியோதிரி அக்கலரபது சக்கலரபா. அப்பா, நன்றியோட துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் சோதரியின் கர்த்தாவே. அப்பா, அந்த நல்ல காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்ல தகப்பனே. அப்பா, அந்த நாளில் தகப்பனே அப்பா பக்தி விருத்திக்கு ஏதுவாக தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை நீ கூட்டி சேர்த்து அந்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறாச்சா. அப்பா, இன்று தினம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தகப்பனே உம்முடைய பூரண அன்பை தகப்பனை பெற்றுக்கொண்டு செல்ல தகப்பனே நீ கிருபை செய்யும்படியாக செபிக்கிறாச்சா. அப்பா, உம்முடைய ரத்தத்தை தகப்பனே விலைக்கரமாக நீ எங்களுக்காக நீ கொடுத்திருக்கிற தகப்பனே. அப்பா, நாங்கள் அதுக்கேற்றபடி நாங்கள் வாழ ஜீவிக்க தகப்பனே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் உதவி செய்ய முடியாங்க கர்த்தாவே. அப்படிப்பட்ட பெரிதான கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய வருகை பரிந்து தகப்பனே உங்களுடைய கிருபை எங்களோடு நாங்கள் வழிநடத்துகிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுடைய தகப்பனே தொடர்ந்து தகப்பனே நீரை வழிநடத்துவீராக. எல்லாவற்றும் உங்களுக்கு கடத்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சமக்கிலும் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord. அவர் என்ன பண்டிகை சொன்னாருன்னா பஸ்கா பண்டிகை. என்ன சொன்னாருங்க? பஸ்கா பண்டிகை. முதல் பஸ்கா பண்டிகை எங்கே செய்யப்பட்டதுன்னா எகிப்தில் தான் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது. அன்றைக்கு ஒவ்வொரு ஆட்டை ஆணாடை தெரிந்து கொண்டு வீடுகளிலே அடித்து என்ன பண்ண வேண்டும், அதை என்ன பண்ண இரவிலே மிச்சம் வைக்காமல் புசிக்க வேண்டும் அந்த இரத்தத்தை தெரித்து. அதற்கு பிறகு 40 வருஷம் கழித்து எருசலேமின் சமவெளியிலே என்ன பண்ணாங்க, பஸ்காவை ஆசாரிச்சார்கள். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சாலமோன் காலத்தில் அவன் ஆலயம் கட்டினோன்னு
அந்த பஸ்கா பண்டிகையை வந்து என்ன பண்ணாங்க,